வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஓமன் மஸ்கெட்டில் இருக்கிற ஐக்கியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஓமனில் இது ஒரே ஒரு ஷாப் தான் ஐக்கியா இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பூரா நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த நைஃப் செட்லாம் பார்த்தீங்கன்னா 3.5 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. இந்த பவுல் செட்லாம் பார்த்தீங்கன்னா இது செட்டால் தனித்தனி பவுலுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. 900 1.5 அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் சூப்பரான கிச்சன் இருக்குங்க. நல்ல கலர்ஃபுல்லாக மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் இருக்குது. அது ஏன்னு தெரில. ஒமானிஸ் பீப்புள் வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸை விரும்புகிறாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி எல்லோ ரெட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒரு கிச்சனை நம்ம எப்படி அமைக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு இங்கே பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வாங்கி இங்கே செட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரில. பட் நம்ம ஊரில் வந்து ஏதாவது கிச்சன் டிசைன் பண்ணால் இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1.9 ரியாலு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேன்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி. இங்கே வந்து கெடாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இல்லை. இது வந்து எல்லாமே பேன்ஸ் தாங்க நிறையா வச்சுருக்காங்க. இல்லைனாக்கா ஒரு பெரிய பவுல் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரியால் கிட்ட வருதுங்க. இது வந்து சைஸை பொறுத்து வேரி ஆகுது. 7, 7.5, 10 தாங்க மோஸ்ட்லி நான் பார்த்தது. நான்ஸ்டிக்கும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இது மட்டும் இருக்குது. சிங்கிள் டோர் வச்சு நம்ம தனியாக வாங்கி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டுமே பார்த்திங்கன்னா 60 ரியால் 65 ரியால் கிட்டே வருது. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 165 220 இந்த ஹப்பு மட்டுமே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பவுல் வந்து 7.9. இங்கேயும் வந்து நிறைய பேன்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் சேல்ஸில் போட்டிருக்காங்க 1.5 அந்த மாதிரி. ஸோ சேல்ஸும் இருக்குது இங்கே. சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் போடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என் பொண்ணு வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. இது ஒரு ஹேண்ட் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயந்தே போயிட்டேன். ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான இதாக இருந்தது. அதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப், ஒரு டைனிங் டேபிள் செட்டப்பு அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார் செட்டப் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. சில இது மட்டும்தான் வுட்டன் கலரில் இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட்டு, க்ரே அந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் இருந்தது. இந்த மாதிரி சிங்க்கு கீழே வந்து டஸ்ட்பின்னு, அதோட க்ளீனிங் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 தடவை வந்து நம்ம ஐக்கியாவுக்கு வந்திருக்கோம். பட் வீடியோவும் எடுத்திருக்கோம். ஆனால் வந்து அதை அப்லோட் பண்ணதே இல்லை. அது அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது ஒரு ஃபோனில். சரி, இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் விட்டுருக்காங்களா, எங்கேயாவது போகலாம், ஏசி மால்குள்ளே இது மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். வேறு எங்கேயும் போக முடியாது. எல்லாமே வெளியிலலாம் செம்ம ஹாட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர் வைக்கிற பிளேஸு. மேலே வந்து நம்ம கதவை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்பென்சர் மட்டும் நமக்கு தெரியும், கேன் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில ஐடியாஸ்லாம் நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி வெளில வந்தால். இது போல் நான் நிறைய வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.